ரொம்ப இருக்குது. சரி வாங்க பார்க்கலாம். கொரோனா வைரஸ் கொசு இங்கே ஆல்ரெடி இருக்கும் நினைக்கிறேன். பாருங்க இங்கே செம்ம கொசுவாக இருக்குது. இது கிடச்சிச்சின்னா ஒரு மாதத்துக்கு நிறையா ஃபீவர் வரும். டிஃப்ரெண்ட்டான ஃபீவர்ஸ் பறக்கும் போது ஒரு செகண்டில் பறந்துடும். இது அதிகமாக உள்ள மாமரத்துக்கு உள்ளே தான் இருக்கணும். அது இருக்கு அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்க இந்த ஒயிட் கலரில் பவுடர் இருக்கும். அதுவே போடும். இப்போ ஏதாவது ஒரு பெரிய பூச்சி, கம்பளி பூச்சி ஏதாவது இருந்தால் அது போயிடும். சரி நீங்கள் இப்போ கிட்ட வரக்கூடாது. ஏன்னா இந்த மாமரத்தில் அவ்வளோ அதிகமான வைரஸ் கொசு இருக்குது. அதனால் நான் தூரத்துலேருந்து எடுக்கிறேன். நான் அது ஜூம் பண்ணி எடுக்கிறனால உங்களுக்கு கிட்ட இருக்கிற மாதிரி தெரியுது. தூரத்தில் இருக்கேன் பாருங்கள். நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன். வலி இது நவுறுதே. இது ஏன் மாட்டிக்கிச்சு வழியில் சொன்னல வெளில ஒரு செகண்டில் பறந்துடும். இப்போ இந்த மரத்தெல்லாம் கட் பண்ணால் கோடிக்கணக்கான கொசுங்க வரும். சரிம்மா இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இந்த விஷயம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கொசு தான் சரி இப்போ நம்மளை பார்த்துச்சுன்னா கடிக்காம விடாது. வாங்க என் கண்ணே ஒரு கையில் நீச்சி நான் தள்ளி விட்டேன். அது ஒரு நிமிஷத்தில் பாய்தான் இருக்குது. நான் ஒரு செகண்ட்லேயே அதை தள்ளி விட்டேன். சரி வாங்க இப்போ நாம் அது தடுக்கலாம். நீங்கள் தடுக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் போகாது. தடுக்க முடியும் ஆனால் போகாது. சரி வாங்க சீக்கிரம் போயிடலாம் ஃபாரஸ்ட்டில் விட்டு. இல்லைன்னா நம்மளை கடிச்சிடும். சீக்கிரம் ஃபஸ்ட்டு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முக்கியமாக இந்த ஜூக்கு தான் வரணுங்க. இந்த ஜூ எங்கே இருக்குன்னா தள்ளி போக்கா. ஸோ இங்க அப்படியே போகிற வழியில் எங்கள் பாட்டி தாத்தாலாம் செஞ்சுக்கலாம். சரி விடுங்க. இந்த மாதிரி ஒரு போர்டு போட்டிருக்கோம். ஜூம் பண்ணி காட்டுதான். இந்த மாதிரி ஒரு போர்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போர்டு போட்டுக்கோங்க. அந்த போர்டு நோ பார்க்கிங் இன் front of the அங்கே போகவே கூடாதுங்க. போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி அடி தான் படும். இருங்க நான் உங்களுக்கு ஜூம் பண்ணனால உங்களுக்கு இப்படி காயமாகுங்க. பாருங்க இந்த காயமாச்சுன்னா இது கொசு கடிச்ச இடம். அது இங்கே எப்படி காயமாயிருக்குன்னு பாருங்க. என்னோட ஃபிங்கரில் கடிச்சிது. ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகலை. எனக்கு இந்த கடிச்சிருக்கு கடிச்சது ஒன்றும் ஆகலை. இருங்க கடிச்சு ஒன்றும் ஆகாது. ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய காயம் வந்துடுச்சுன்னா கடிச்சதாக ஆகிடும். ஆனால் எங்களுக்கு கடிச்சது ஒன்றும் கிடையாது. அதுவும் ஒரு பூச்சி வகை தான். ஆனால் ஒன்றும் ஆகாது. ஃபஸ்ட்டு இந்த சந்துக்குள்ளே ஒரு ஆமாம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த சந்தை போகும்போது ஒரு இடத்துல ஒரு மரத்தில் ஸ்பைடர்ஸ் இந்த வீடுகள்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாக போடுங்க. நீங்கள் சந்துக்குள்ளே போகும்போது இருந்துச்சுன்னா இது அதே சந்து தான் அர்த்தம். இந்த பாலம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மரங்க வீடுங்க இருந்துச்சுன்னா அது அர்த்தம். சரி வாங்க நான்
அந்த மரத்தை காட்டுறேன். அங்கே போகும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போயிடணும், ஓட்டிடணும். இது அந்த மரங்க, இது அந்த வீடு மரம். வீடு இங்கே கொஞ்சம் சேஃப்டியாக போய்க்கோங்க. இங்கே குனிஞ்சு போகணும் ஏமா. அப்புறம் இந்த பக்கத்துலலாம் வந்து குனிஞ்சு போகிற வழி தான். அப்புறம் இங்கே பாருங்கள் சிலந்தியோட வலைகள். அதனால் நான் உங்களை ஸ்பீடாக வர சொல்கிறேன். இந்த மாதிரி ஓகேயா? என்னோடய ஃப்ரெண்டு வீடு தான் இது. அந்த இந்த வீடு தான் ஃப்ரெண்டோட வீடு. ரோஷினி ஜனனி அவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு. இவங்களும் என் ஃப்ரெண்டு தான். அவங்க வந்து ரேஷ்மா அவங்க வந்து சிங்கப்பூர் போயிட்டாங்க. அவங்க வீடு இப்படி இருக்க, திருப்பி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம காற்று அடிக்குது, சூப்பர் காற்று அடிக்குது பாருங்க. ஓட்டிலாம் பறக்குது. ஏன் ஓட்டி காக்கா வயலில் போதும். சரி செம்ம காற்று அடிக்குது. செம்ம காற்று அடிக்குது, செம்ம காற்று அடிக்குது, செம்ம காற்று அடிக்குது, செம்ம காற்று. பாருங்க எல்லாம் காற்று அடிக்குது, இல்லை காற்று அடிக்குது. பாருங்க எப்படி தள்ளுதுன்னு.